இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பல்லாயிரம் மனித உயிர்களை சில நிமிடங்களில் காவு கொண்டு ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் 21வது ஆண்டு நிறைவில் நிற்கின்றோம். 2004ஆம் ஆண்டு இதே தினத்தில் ஏற்பட்ட சுனாமி பேரலையில் இலங்கையில் 35,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். 5,000த்திற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறார்கள். மேலும் பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் அழிந்திருக்கிறது. பல்லாயிரம் பேர் வீடு வாசல்களை இழந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் ஏதுமையாகி இருக்கிறார்கள். 2005ஆம் ஆண்டு முதல் அந்த டிசம்பர் 26ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பாதுகாப்பு தினம் என்று அறிவித்து சுனாமி மற்றும் பிற பேரழிவுகளில் இறந்த அனைவரையும் பொதுமக்கள் பங்கேற்புடன் நினைவு கூறி வருகின்றமையும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆழிப்பேரலையை ஏற்படுத்திய அனுபவங்களின் பாடங்களிலிருந்து பட்டறிவிலிருந்து உரியவற்றை நாம் கற்றுக்கொண்டோமோ என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆழிப்பேரலை அனுபவத்திலிருந்து கிடைத்த பட்டறிவு நமக்கு இயற்கை சீற்றங்களில் கோரத்தன்மையையும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் உணர்த்தியமையோடு மீண்டெழுதலின் வலிமையையும் எதிர்கால தயார் நிலையின் அவசியத்தையும் வலியுறுத்தி நிற்கிறது. இந்த பேரழிவில் ஏற்பட்ட இழப்புகளையும் சமூகங்களின் மீள்திறனையும் இயற்கையின் சீற்றங்களுக்கு எதிராக மனிதர்கள் ஒன்றிணைந்து போராடுவதற்கான பாடங்களையும் கூட கற்றுத் தந்திருக்கிறது. ஆனால் நாம் அவற்றை கற்றுக்கொண்டோமா, உரிய முறையில் உள்வாங்கிக் கொண்டோமா என்பதுதான் இன்றைய தினம் ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அத்தகைய அழிவுகளை ஏற்படுத்தி ஆழிப்பேரலை அதன் மூலம் நமக்கு உணர்த்திய பாடங்களில் முக்கியமானது இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதாகும். ஆழ்கடலில் ஏற்படக்கூடிய மோசமான நிலநடுக்கங்கள் மற்றும் அதனால் நோக்கக்கூடிய ஆழிப்பேரலை பற்றிய நேரத்துடனேயே எதிர்ப்பு கூறுவது, முன்னெச்சரிக்கை விடுப்பது சாத்தியமற்றதாக இருக்கிறது. ஆயினும் ஆழ்கடலில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதும் அதையொட்டி சுனாமி பேரலைகள் எழுந்து பெரும் அழிவுகளை தரும் என்ற எச்சரிக்கையை பாதிக்கக்கூடிய மக்களுக்கு விரைந்து நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதற்கான முன்னெச்சரிக்கை தயார்படுத்தல்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை 21 ஆண்டுகளுக்கு முன்னர் நேர்ந்த ஆழிப்பேரலை நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறது. அத்தகைய முன்னெச்சரிக்கைகளை இலங்கை தீவு முழுவதும் வசிக்கும் கரையோர மக்களுக்கு உரிய நேரத்தில் குறுகிய கால அவகாசத்தில் வழங்கக்கூடியதான தயார்படுத்தல்களுடன் 24 மணி நேரமும் நாங்கள் கண்கொத்தி பாம்பாக உஷாராக இருக்க வேண்டும். இந்த பாடத்தை அந்த சுனாமி பேரலை நமக்கு ஏற்படுத்தி சென்றிருக்கிறது. ஆனால் நாட்டில் கரையோர பகுதிகளில் வாழும் மக்களை அந்த அளவுக்கு குறுகிய கால அவகாசத்தில் எச்சரிக்கை செய்து உசார்படுத்தி அவர்கள் உயிரை பாதுகாக்கக்கூடிய செயற்பாட்டை நாம் இப்போது முன்னெடுத்து இருக்கின்றோமா என்பதை நாமே கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கரையோர மக்களை உசார்படுத்தும் மிக துல்லியமான, மிக பயனுறுதியற்ற மிக்க ஒரு திட்டம் நாட்டில் இருப்பதாக தெரியவில்லை. ஆக 21 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆழிப்பேரலை நமக்கு கற்றுத்தந்த பாடத்தை நாம் இன்னமும் சரிவர கற்றுக்கொண்டு எதிர்வினையாற்ற தயாராகவில்லை என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த சுனாமியின் சீற்றத்தினால் 14 நாடுகளுக்கு மேற்பட்ட 2,30,000த்திற்கும் அதிகமான மக்கள் சேதமடைந்திருக்கிறார்கள். இதில் அரைவாசிக்கும் அதிகமானவர்கள் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இலங்கையையும் இந்த ஆழிப்பேரலை விட்டு வைக்கவில்லை. தமிழர் தாயகத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை காவு கொண்டிருந்த இந்த அனர்த்தம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 426ஆம் ஆண்டிலிருந்து இந்த அனர்த்தம் ஆங்காங்கே சிறிதளவு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வுகள் கூறியிருக்கிற போதிலும் 2004ஆம் ஆண்டுக்கு பின்னர் சுனாமி என்ற பெயரின் இலக்கணத்தையும் முழு உலகமும் அறிந்து கொண்டிருந்தது. இந்த வேரியம் அனர்த்தம் 2.5 லட்சம் மக்களை காவு கொண்டிருந்தது. போதிய விழிப்புணர்வு மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலகட்டம் என்பதால் சுனாமிக்கு இவ்வாறு லட்சக்கணக்கான மக்கள் பலி கொடுக்கப்பட்டிருந்தார்கள். தற்போதைய காலகட்டத்தில் புதிய தொழில்நுட்ப வசதிகளுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அனர்த்தம் வருவதற்கு முன்னரே பாதுகாக்கும் நடைமுறைகளும் உலக நாடுகளில் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. எவ்வாறாயினும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு உந்து சக்தியாக இருந்து 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஆட்கொண்டு சுனாமி பேரலை தான் என்றால் மிகையாகாது. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் மற்றும் ஒரு இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.